திரும்பி வந்து கட்டிலில் தாமரையுடன் ஒட்டி படுக்க, ஆண்டாண்டு காலமாக அவள் அறையில் அவனுக்காக இந்த இடம் ஏற்பட்டதை போல் இருந்தது. அவன் கை அவள் இடையில் இறுகியதில் ஒரு மெல்லிய முனகளுடன் திரும்பிய தாமரை சினுங்கிக் கொண்டே, ஏனுங்கோ, என்ற தூக்கத்தை கெடுக்காதீங்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கிறேன் என்று அவன் மார்பில் முகம் புதைக்க, அட பாவி, என்னமோ தினமும் இவ தூக்கத்தை நான் தான் கெடுக்கிற மாதிரி பேச்ச பாரு, இருக்குண்டி உனக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கோ, இனிமே நோ மோர் வெயிட்டிங் என்றவனுக்கே வெக்கமாக இருந்தது. மீண்டும் அவர்கள் இருவரும் கண் முழிக்கும் போது மணி 9. 7:30 மணிக்கு எழுந்த த்ரிஷா அவர்கள் இருவரையும் அதிசயத்துடன் பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். பக்கத்து அறையில் சின்னுவின் குரல் கேட்க அங்கே செல்ல உள்ளே இருந்த கங்கை பாசத்துடன் பேத்தியை இழுத்து மடியில் வைத்து கொண்டு, கண்ணு முழிப்பு வந்துருச்சா? அந்த சிறு அப்படியே நிறுத்தி, வேற யாரும் எழலியா கண்ணு என்று கேட்க, என்ன தோன்றியதோ அந்த பிஞ்சு, பாட்டி நான் அம்மாட்ட உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் என்று இவள் தாமரையின் புடவையை ஒரே முறை இழுத்து பார்த்து மனதில் நினைத்ததை கூற, தாமரையின் இந்த விட்டு கொடுக்கும் செயல் கங்கையை குளிர வைத்தது. 9 மணிக்கு சோம்பல் முறித்து அரை தூக்கத்தில் எழுந்த தாமரை அரை இருளாக இருக்கவே பக்கத்து டேபிளில் இருந்த கடிகாரத்தை எடுக்க கை நீட்ட, கை ஒரு பாறாங்கல்லை ஒத்த அரணை சந்தித்தது. அரண்டு புரண்டு எழுந்து அமர்ந்தவளை இடுப்பில் கை வைத்து தன்மேல் சாய்த்த வஸ்தன், என்னடா அதுக்குள்ள எழுந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே என் பக்கத்துல படுத்துக்கோ என்று முணுமுணுத்து அவள் முகத்தில் எதையோ இதழால் தேட அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் மூச்சு அடைத்தது. நேற்று இரவு அவன் வந்து பக்கத்தில் படுத்தது அப்பொழுதுதான் நிழலாக நினைவில் ஆட, அதற்கு பிறகும் தான் அவனுடன் ஒன்றியதும் ஏதோ தூக்கத்தில் உளறியதும் சேர்ந்தே நினைவுக்கு வர, என்ன சொன்னோம் செய்தோம் என்று சத்தியமாக தெரியவில்லை. ஆனால் எப்பொழுதும் விழித்திருக்கும் பெண்மை உணர்வு அவனிடம் தோற்று போய் அவளை இயல்புக்கு மாறாக நடக்க வைத்திருக்கிறது என்பது மட்டும் புரிய, முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் தொட்டிலை பார்த்தாள். பக்கென்று இருந்தது. அங்கே குழந்தையை காணாமல் அவசரமாக திரும்பி அருகினில் பார்க்க அங்கே த்ரிஷாவையும் காணும். பதட்டத்துடன் அவனது கையை விலக்கி, ஏனுங்கோ கையை எடுங்க, மணி நிறைய ஆச்சு போல, பசங்களையும் காணும் என்று அவளுக்கே கேட்காத குரலில் சொல்ல, அவள் கண்கள் அந்த அறையின் கனமான திரைசீலையின் ஊடே தெரிந்த வெளிச்சத்தை பார்த்து அதிர்ந்தது. என்ன நினைத்தாலும் பரவாயில்ல என்று முழங்கையை அவன் மார்பில் ஊன்றியவள் எட்டி அந்த சின்ன கடிகாரத்தை எடுக்க ஒரு நிமிடம் மூச்சடைக்க உப் என்று தவித்தவன், தாரா என்ன கொள்ளாத, இன்னும் நாம வாழவே ஆரம்பிக்கலடா கண்ணம்மா, என்னை விட்டுட்டு சொல்ல வேகமாக அவனை விட்டு கீழே இறங்கியவள் பதில் ஏதும் சொல்லாது குளியலறைக்குள் ஓடினாள். அவளுக்கு 2 நிமிடம் அவகாசம் கொடுத்து உள்ளே சென்றவன் அங்கே வாஷ் பேசன் எதிரில் நின்று பல் தேய்த்து கொண்டிருந்தவளின் பின்னால் நின்று அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து அவளுடைய கழுத்தில் முகத்தை புதைத்தான். உடல் விரைக்க அப்படியே தாங்கள் இருவரும் நின்ற நிலையில் எதிரில் தெரிந்த கண்ணாடியில் பார்த்த தாமரை வாயை பிளக்க வாயில் இருந்த பிரஷ் வாஷ் பேஷனில் விழுந்தது. அன்னைக்கு வேணும்னு தானே அந்த வேப்பங்குச்சியை காட்டுன, நீயும் பிரஷ் தான் யூஸ் பண்ற என்று கழுத்திலேயே பேசி கன்னத்தை அவள் கன்னத்தோடு இழைக்க அவள் அவஸ்தையில் நெளிந்து, அச்சோ விடுங்க, என்ன என்ன இது, இங்கே வா, இது இது பாத்ரூம் என்று திக்கலுடன் சொல்ல அவன், அப்படிங்களா கண்ணம்மா, நான் என்னவோ இது நம்ம அந்த புறம்னு இல்ல இருந்த
ஆனால் இனிமேல் நானும் நீயும் எங்க தனியா இருந்தாலும் அது நமக்கு அந்த புறம்தான் என்று கொஞ்சி, உன்னை அந்த புறம்னா என்னன்னு தெரியும் தானே என்று கேட்க மண்டையை பலமாக ஆட்டத் தொடங்கியவள் அவன் சொன்னதன் உட்கருத்து புரிய மெதுவாக ஆட்ட அந்த அழகில் சொக்கி போன கணவன், நிறைய நாள் காத்து இருக்கணுமா தாமரை? என்னால முடியாது, தோணலடா. ஏற்கனவே 3 மாசம் நம்ம லைஃப வேஸ்ட் பண்ணியாச்சு என்று அவள் நெற்றியோடு தன் மூக்கை உரச, முதல் முறையாக காலை பொழுதில் ஒரு ஆணுக்கு வெகு அருகில் நின்று அவன் ஸ்பரிசத்துக்கு உட்பட்ட தாமரையின் பெண்மை கூச்சத்தில் சிலிர்த்தது. அந்த சிலிர்ப்பில் உயிர் கண்டது. விடுங்க, குழந்தைகளை பார்க்கணும். பெரியாத்த வேற வந்திருக்கு. அச்சோ, வந்த முதல் நாளே நான் இப்படி குழந்தைகளை கவனிக்காம விடுங்க என்றவள் வாயை கொப்பளித்து அவனை திரும்பி பார்க்க அவன் கையை கட்டிக்கொண்டு கதவின் மேல் சாய்ந்து நின்றான். அவனையே இறைஞ்சுதலாக பார்த்தவளிடம் என்ன என்று கண்ணால் வினவ அவள், நான் குளிக்கணும், குளிக்காம கொள்ளாம வெளியே போனா பெரிய என்று ஆரம்பிக்க, ஆத்தா வெய்யுமா, போடி, நீயும் உன்ற ஆத்தாவும் ஒரே வம்பா போச்சு. இப்ப என்ன, நீ குளிக்கணும் அவ்வளவுதானே, குளிய, நான் பாட்டுக்கு இப்படி ஓரமா நின்னுட்டு போறேன் என்று மேலும் அந்த கதவின் சாய்ந்து நிற்க அவனை முறைத்தவள் ஒரு கையால் அவனை தள்ளிக்கொண்டு தன் ரூமுக்குள் சென்று அவன் சுதாரித்து வருவதற்குள் நடுக்கதவின் வழியே அவனது ரூமுக்கு சென்று தனக்கு பின்னால் கதவை சாத்தி தாழ்பால் போட அவன் திகைத்து நின்றது ஒரு சில வினாடிகளே. மாற்று துணி எடுக்காமல் சென்ற மடத்தனத்தை குளித்து முடித்த பின்பே உணர்ந்த தாமரை அச்சத்துடன் கதவை ஒரிக்கழுத்து வைத்து அவனது அறைக்குள் தலையை மட்டும் நுழைத்து பார்க்க அங்கே யாரும் இல்லாததால் பாவாடிக்கு மேல் துண்டை சுற்றி கொண்டு உள்ளே வந்தாள். அவள் ரூமுக்கு போகும் கதவுக்கு அருகே நின்று காதை நீட்ட அவன் அங்கே விசில் எடுத்தபடி நடப்பது கேட்க ஒரு நிமிடம் திகைத்து மறு நிமிடம் வேகமாக அவனுடைய வார்ட்ரோபை திறந்தாள். அயன் செய்த துணிகளை அடுக்கியபவள் அவள்தானே. அதனால் அவன் ஷர்ட் ஒன்றை மேலே போட்டுக்கொண்டு தனது அறைக்குள் தைரியமாக செல்லலாம் என்ற முடிவுடன் அந்த வார்ட்ரோபை திறந்தவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. கண்ணுக்கு நேரே இருந்த தட்டில் அவள் சின்ன வயதில் பார்த்ததில் இருந்து ஆசைப்பட்ட அந்த மஞ்சள் பூ போட்ட மரக்கலர் பாவாடையும் ஒரு மஞ்சள் தாவணியும் கூடவே ஒரு மரக்கலர் பிளவுஸும் அங்கே வைத்திருந்ததே அதற்கு காரணம். முதலில் ஆச்சரியத்தில் பிளவுஸை எடுத்தவள் அது ஏறத்தாழ அவளுடைய அளவை கொண்டு இருந்ததால் வியந்து உடனே அதை அணிந்து கொண்டாள். வேகமாக பாவாடையும் அணிந்து கொண்டு தாவணியை மேலே சுற்றியவள் கண்ணை இறுக மூடிக்கொண்டு வேகமாக தட்டாமாலை சுற்ற 2வது சுற்று முடிந்த போது கண்ணை திறக்க பார்வையில் விழுந்தான் கணவன் வெளியே செல்லும் கதவின் மேல் சாய்ந்து கொண்டு. நீங்க எப்படி இங்க என்றவள் அந்த இடையில் இருந்த கதவை பார்க்க அது இன்னமும் உட்புறம் தாளிடப்பட்டு இருந்தது. அப்பொழுதுதான் அவன் ரூமுக்கு வெளியே இருந்து வரும் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் என்ற உண்மை உரைக்க தான் நின்ற நிலையில் வெட்கி தலை குனிந்தவள் அருகே வந்த வஸ்தன், கண்ணம்மா, சாவித்திரி தோத்தா, ஏன் இந்த காலத்து த்ரிஷாவும் அன்சிகாவும் உன்கிட்ட வாங்கணும். ஆனா நீ எவ்வளவுதான் சிக்குன்னு இருந்தாலும் இந்த பாவாடை தாவணியெல்லாம் நம்ம 2 பேர் கண் பார்வைக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டிய நான் மட்டுமே இப்படி பார்க்கணும் என்று ஆழ்ந்த குரலில் சொல்லி அவள் அருகே வந்து அவளை தன்னுடன் சேர்க்க தயக்கமில்லாமல் அவன் கைகளில் துவண்டாள் தாமரை. கல்லா திருட்டு போன நீங்க, நான் என்னவோ உங்களை உள்ளார வச்சு போட்டிட்டேன்னு இருந்தேன். நீங்க என்னன்னா ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல அவன் முகவாயை காட்ட அன்று செய்தது போல தன்னுடைய விரலில் உதட்டை ஈரப்படுத்தி அவன் உதட்டில் வைக்க
அவன் தன்னிலை இழக்கும் முன் அவனை விட்டு விரைவாக விலகினாள். போகணுங்க, அப்புறம் நீங்க கேட்டீங்களே, அப்போ ரொம்ப நாள் எல்லாம் காத்திருக்க கூடாது, நல்லது எல்லாம் அப்பப்போ நடத்தி முடிக்கணும் அப்படின்னு கண்ணை உருட்டி கதை பேச அவன் சிரித்து, உங்க பெரியாத்தா சொல்லியிருக்காங்களா என்று கேட்க, இல்லை என தலையசைத்தவள், எங்க அலமு பாட்டி தான் எப்பொழுதும் சொல்லும் என்று விரலை ஆட்டி கூறிவிட்டு நகர, அவன் இரு தாமர, இப்படியே போகாத என்று கூறிவிட்டு தன்னுடைய தலகாணியில் கீழிருந்து ஒரு கவரை எடுத்து நீட்ட, அதனுள் உள்ளே அதே கலரில் மஞ்சள் பூவுடன் ஒரு புடவை இருந்தது கண்டு அவளுக்கு மழுக்கென்று கண்ணில் நீர் நிறைந்தது. நீட்டிக்கொண்டே நிற்க வாங்காமல் அதையே பார்த்தவளிடம் வந்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி, போய் இதை உடுத்திட்டு போடா என்று சொல்ல, இப்பொழுது ஈரத்தை இடமாற்றினாள் தாமரை. அந்த விரல்களுக்கு பதிலாக தன் இதழ்களை விரித்து வஸ்தனை திக்கு முக்காட்டியபடி அவளுடைய பட்டும் படாத தொடுகையை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் 2 நிமிடத்தில், தாமரை, இன்னைக்கு நைட் பசங்களை அவங்க பாட்டியோட படுத்துக்க விடுறியா என்று தாபத்துடன் கேட்க, முதலில் சரி என்று சொல்ல நினைத்து, நேத்து ராவுதான் நைனா பெரியாத்தாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி திரிசாவ என்ற கிட்ட என்று ஆரம்பிக்க, அவன், நான் சொல்றது ஊர்ல இருந்து இன்னைக்கு வரப்போற மது பாட்டி என்று திருத்த, அச்சோ ஆமாம் மறந்தே போயிட்டேன், அந்த ஜெய்யுமே வராங்க தானே என்று கேட்க, நீ பழைய மாதிரி செய்யுனே சொல்லுடா, அதுதான் தாமரைக்கு அழகு என்று செல்லம் கொஞ்சி, ஆமாம் ஸ்ரீகாந்தும் வரான், இனிமே இங்கதான் இருக்க போறதா சொன்னான், உனக்கு ஓகே தானே என்று அவளிடம் அக்கறையாக கேட்க, சம்மதத்தை அவனுக்கு பிடித்த மொழியில் சொன்னாள் மனைவி. இதுவரை அவர்களை ஒதுக்கி வைத்ததை சரி செய்யும் நோக்கத்துடன் அவன் மட்டுமே விமான நிலையத்துக்கு சென்று அவர்களை முகமலர்ச்சியுடன், கண்ணில் குற்ற உணர்ச்சியால் தென்பட்ட கண்ணீருடனும் வரவேற்க, அங்கே ஒரு அழகான குடும்ப ஜோதி மேலும் பிரகாசமாக எரிய தொடங்கியது. அன்று முழுதும் பேச்சு கேலியும் மன்னிப்புகளும் விளக்கங்களும் கேட்டுக்கொண்டிருக்க, கங்கைக்கு கூட நாமும் இங்கேயே வந்து விடுவோமா என்று இருந்தது. அன்று இரவு மதுவுடன் ஒன்றிய பேத்தியை கண்ணில் ஏக்கத்துடன் பார்த்தார் கங்கை. அதை பார்த்த மது, த்ரிஷா, நீ பெரிய பொண்ணு தானே, இன்னைக்கு உங்க பாட்டி கிட்ட படுத்துக்கோ சரியா என்று அன்பாக கூற, அவள் சொல்வதை மறுக்க மனம் இல்லாமல் சரி என்றாள் த்ரிஷா. கங்கையின் முகம் உடனே மலர்ந்தது. தாமரை சட்டென்று வஸ்தன் முகம் பார்க்க, அவனோ எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கையை விரித்து ஸ்ரீனி பக்கம் திரும்ப, அவனுமே கையை விரித்து ஜெய்யு பக்கம் பார்க்க, அவள் கண்ணை சிமிண்டி, நானே இதற்கு சூத்திரதாரி என்று காட்டி கொடுக்க, வஸ்தனின் வாய் ஜெய்யுவை நோக்கி தேங்க்ஸ் என்று முணுமுணுத்தது. ஸ்ரீனி யா ரைட் என்று காற்றிலே ஆய்வை கொடுக்க, தாமரையோ நாணத்தின் பிடியில் தத்தளித்து ஜெய்யுவின் கண்களை சந்தித்து உடனே கணவனின் கள்ள பார்வையும் எதிர்கொண்டு மேலும் முகம் சிவக்க, இதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டார்கள் ரவிச்சந்திரனும் ஸ்ரீகாந்தும். தைலா, இன்னைக்கு நைட்டு பாலை சுண்ட காய்ச்சி கொஞ்சம் குங்குமம் பூ போட்டு வச்சுடு சாமி ஆணையிட, தாமரை திடுக்கிட்டு அவர் முகம் பார்த்தாள். அவர் அவளையே பார்த்தவாறு, நம்ம வீட்டு வாரிசுக்கெல்லாம் நல்லபடியா பிறக்க வேண்டாமா என்று சொல்ல, ஸ்ரீனி பெரிதாக சிரிக்க தொடங்கினான். வந்த சிரிப்பை மனைவியின் தர்ம சங்கடமான முகம் நிறுத்த, வஸ்துனுமே முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டான். அண்டா நிறைய காய்ச்சி வச்சுட்டா போச்சு, அந்த குஷ்புவும் இருந்திருந்தா ஒரடியா எல்லா மாட்டு பொண்ணுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீதான் ஸ்ரீனி லேட் பண்ணிட்ட என்று போகிற போக்கில் சரவடி ஒன்றை கொளுத்தி போட்டு விட்டு சாமி செல்ல, இவன் விஷயத்தை ஜெயஸ்ரீ மூலமாக தெரிந்து கொண்டிருந்த மதுவும் ரவியும், அவன் சின்னவன், அவனுக்கு என்ன அவசரம் என்று ஒன்றாக சொல்ல,
ஸ்ரீனி முகம் போன போக்கை பார்த்து எல்லோருமே சிரித்தார்கள். தாமரை அருகில் வந்த வஸ்தன், பாரு, சாமி சொல்லிட்டா அந்த சாமியே சொன்ன மாதிரி, நோ மோர் அப்பில், யூஸ்ஃபுல்லா அதை எடுத்துட்டு சீக்கிரம் மாடிக்கு வர வழிய பாரு என்று காதில் சொல்ல அவளுக்கு அவனை நன்றாக கிள்ள வேண்டும் போல் இருந்தது. அப்பொழுது நுழைந்த பாண்டி, தாமரம்மா, நீங்க என்னவோ எழுதி கொடுத்தீங்களே, இந்த சீட்டு இது பிஞ்சு போச்சு, என்ன எழுதியிருக்குன்னு தெரியலையே என்று அந்த பீந்த சின்ன துகள் துகளாக எடுத்து போட, தாமரையும் சின்னசாமியும் கங்கையும் தவிர எல்லோருமே வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். வேகமாக பாண்டி அருகே வந்த சாமி அந்த சீட்டு பிட்டுகளை கையில் எடுத்து ஸ்ரீனியை பார்த்து, இதானா உங்க எல்லார் பாத்ரூம்ல இருக்கிற டாய்லெட் பேப்பர் காணாம போன மர்மம்? ஏன் தாமரை, நீதான் ஸ்ரீனி, வஸ்தன் அப்புறம் கீழே பாத்ரூம்ல இருக்கிற டாய்லெட் பேப்பர் எல்லாம் எடுத்தது கேட்க, அவள் ஒன்றும் புரியாமல் ஆமாம் என்று தலையாட்டி, ஆமாங்க சாமி ஐயா, அது பேப்பருங்கோ சரஸ்வதி சாமி, அதான் எதுக்கு எல்லோரும் தனித்தனியா லிஸ்ட் எழுத பாத்ரூம்ல இத வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் இதோ நானும் த்ரிஷாவும் நிதமும் உட்கார்ந்து கிழித்து தனித்தனி லிஸ்டா வச்சோம் என்று விளக்க, ஐயோ என்று இருந்தது எல்லாருக்கும். தாமரை, அது லிஸ்ட் எழுதுற பேப்பர் இல்ல, யாராவது பாத்ரூம் லிஸ்ட் எழுதுவாங்களா ஸ்ரீனி கேட்க, அவள் அவனை முறைத்தாள். யாராவது பாத்ரூம்ல புஸ்தகம் படிப்பாங்களா? நீங்க படிப்பீங்களே, ஏன் நீங்க சமயத்துக்கு உங்க கம்ப்யூட்டர் பொட்டிய கூட எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க தானே, அதனாலதான் இப்படின்னு நினைச்சேன் என்று வியாக்கானம் பேச, அதற்கு பதில் பேச ஒருவராலும் முடியவில்லை. என்னடா என்ற பொண்டாட்டிய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கணும் இல்ல என்று அவள் தோள் மீது கை போட்டு பெருமையுடன் ஸ்ரீவஸ்தன் கேட்க, ஸ்ரீனி அவனை நம்ப முடியாத பார்வை பார்த்தான். பெரிய இவ, இப்போ அத்தனையும் காலியா என்று ஸ்ரீனி அங்காளைக்க, தாமரை இருங்க வர என்று சொல்லி மாடிக்கு சென்று ஹோட்டல்களில் ஒரு கட்டையில் ஆணி குத்தி அதில் ரசீதுகளை குத்தி வைப்பதை போல் ஒரு மைல் உயரத்துக்கு அடுக்கி வைத்திருந்த அந்த பீத்த டாய்லெட் பேப்பர்களை எடுத்து வந்து காண்பிக்க, இப்பொழுது வஸ்தன் பரிதாபமாக தம்பியை பார்த்தான். ஸ்ரீனி உடனே, போச்சு எல்லாம் பால், இதை திருப்பி ஒட்ட வைக்க கூட முடியாதே என்று சோக கீதம் வாசிக்க, சிரித்திருந்த தாமரை இன்னமும் அதன் உபயோகம் புரியாமல், ஏன் முடியாது, நல்லா ஒட்ட வைக்கலாம், நல்ல கூலா சோற வடிச்சு அத சோத்து பருக்கைய வச்சு ஒட்டுனா அப்புறம் பியவே பியாது என்று கூற சிரிப்பு வெடித்து சிதறியது. அன்று மாலை அனைவருக்குமான கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்தவுடன் சமயத்துமாக ஜெய்யு ஸ்ரீகாந்துடன் பெரியவர்கள் ஐவரையும் சாமியையும் சேர்த்து நிற்க வைத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவளை தொடர்ந்தார்கள் தாமரையும் வஸ்தனும். தன்னை பார்த்தவர்களிடம், ஸ்ரீனி, எனக்கும் ஜோடி இருந்தா விழுந்திருப்பேன், என் குஷ்பு இப்பதான் ஓகேன்னு சொல்லி இருக்கா, கூடிய சீக்கிரம் நாங்களும் விழுவோம்ல என்று கூறி மதுவிடம் அடி வாங்கி கொண்டான் செல்லமாக. குழந்தையை தைலாவே வைத்துக்கொள்ள அனைவரும் 9:30 மணி வாக்கில் படுத்துக்க சென்றார்கள். ஜெய்யு தாமரை அருகில் வந்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்து, ஆல் தி பெஸ்ட், நான் கொடுத்தேன்னு உன்ற புருஷன்கிட்ட வத்தி வச்சிடாத, இப்பதான் வேதாளம் முருங்கை மரத்துல இருந்து இறங்கி இருக்கு, திரும்ப பறந்து போய் உட்கார்ந்துக்க போறது என்று கன்னத்தை சிமிட்டி சொல்ல தாமரை அழகாக வெக்கப்பட்டாள். மாடிப்படியில் கையில் ஒரு பிளாஸ்கில் பாலை எடுத்துக்கொண்டு நடந்த தாமரைக்கு நடை பின்னியது. யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்து சென்றவள் மேலே இவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ஸ்ரீனியை கவனிக்க தவறிவிட்டாள். கோணல் நடையுடன் தன்னுடைய அறைக்கு நேரே சென்றவளை ஸ்ரீனியின், தாமரை
உங்க ரூமுக்கு போகாம உங்க ரூமுக்கு போமா, தடுக்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவள் முன்னால் இருந்த அவளது அறை கதவு திறக்க வெளியே வந்த வஸ்தன், இன்னும் யாரோட வெட்டியா பேசிட்டு இருக்க தாமரை? ஓ, இவன் தானா? ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறது இவனுக்கு பொறுக்காதே. போடா போ, ஒழுங்கா டாக்டர் ஆகிற வழிய பாரு என்று தம்பியை விரட்ட அவனோ எல்லாம் என் நேரம் என்று பொய்யாக சலித்து கொண்டே சென்றான்.